Hey guys, assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel. இங்க பாருங்க அச்சு தனிஷ் என்ன பண்றாங்க? அம்மி அச்சு கிரா தலியா இதுதான் गाइस நடக்குது. அம்மி அவ இது கீழ போட்டா இவ அது கீழ போட்டா. vlog ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒண்ணுமே சொல்ல முடியாது. டீசென்ட்டா இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல மம்மிக்கு அழகு. அச்சு அவங்க இப்படி தான் கைஸ் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா குக் பண்ணி காமிக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் மில்க் ஃபாலூதா. இன்ஸ்டன்ட் மில்க் ஃபாலூதா எங்க பாருங்க. ஸ்கூல் ட்ரெஸ் எடுக்கலையா? கழட்டலையா? கீழே கீழே விடாம தானிஷ் வீடு எல்லாம் கைஸ் இப்போதான் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. மார்னிங் வந்து வீடு நல்லா இருந்தது, கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல். வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி தொலைச்சி பெருக்கி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கட்டன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ தான் நான் உட்காந்தேன். ஆனால் பாருங்கள் ஒரு ½ ஹவரில் எப்படி பண்ணி வச்சுட்டாங்க. தானிஷ் அஸ்ரார், தானிஷ் திரும்ப ஸ்கூலுக்கு போறியா? தானிஷ் உனக்கு வந்து ஸ்கூல் நைட்லேயே வைக்கணும். காலையில் 9 o'clock போய் நைட்டு 9 o'clock வரணும். எப்படி மேம் கிட்ட சொல்லிட்டா? இங்கே வைங்க, உன் மூஞ்சி தெரியல. இங்கே வாங்க. மார்னிங் 9 o'clock போய் நைட்டு வந்து 9 o'clock வரீங்களா? இல்லை அங்கேயே இல்லை படுக்கையில் கொடுத்து அனுப்பிட்டுமா? அங்கேயே போட்டு தூங்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து எதிர்த்து படிக்கிறீங்களா? ஓகே. யார் இருப்பா உங்க கூட ஸ்கூலில்? யார் இருப்பா கூட? கோஸ்ட். காய்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தெரியுமா குக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி. இது இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃபாலூதா குக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, இது வந்து இன்ஸ்டன்ட் மில்க் ஃபாலூதா. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஃபாலூதா இது வந்து ஸ்ட்ராபெரி. ஓகே, தென் இன்னொரு ஃப்ளேவரும் இருக்குது. லட்டுஜி வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து வெனிலா ஃப்ளேவர். இது வந்து நாங்கள் இன்றைக்கி குக் பண்ண மாட்டோம், 2 days கழிச்சு. ஏன்னா இந்த ஃபாலூதாவே 2 days வரும். ஏன் 2 days வரும்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ½ liter பால். இந்த ½ liter பாலில் நான் வந்து இன்னொரு ½ liter போட்டு 1 liter பண்ணியிருக்கேன். இது வந்து 1 liter பாலாக இருக்குது. இந்த 1 liter பாலில் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் போட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அச்சி, மிஸ்டர் அச்சி, இங்கே அங்கெல்லாம் கீழே கிடந்தது சாப்பிட்டீங்களா? அப்படியே எடுத்து தானிஷ் சாப்பிட்டானா? ஹேர் எல்லாம் ஸ்ட்ரெயிட் நேராக பண்ணுங்க. தானிஷ் பூரா கிராரா தானிஷ் டூ நிச்சே. ஹேர் எல்லாம் நேராக பண்ணுங்க. இப்படி எப்படி அஸ்ரார் உனக்கு மட்டும் முடி இவ்வளோ சீக்கிரம் வளருது? அப்படியே ரெட்டை ஜடை போடுற மாதிரி இருக்கு. லப்பர் போட்டு போட்டுட்டா ரெட்டை ஜடைய சோட்டி. தானிஷ் அச்சு இன்னைக்கு நான் என்ன குக் பண்ண போற தெரியுமா உங்களுக்கு? அங்கே பாருங்க, அங்கே இருக்கு கேமரா. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன குக் பண்ண போற தெரியுமா? உங்கள் ஃபேவரட் ஸ்ட்ராபெரி இன்ஸ்டன்ட் மில்க் ஃபாலூதா. சி, இன்னைக்கு நான் என்ன குக் பண்ண போகிறேன் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு மிக்ஸ். என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு பிடிச்ச டிஷ் மிக்ஸ் ஃபாலூதா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்துட்டீங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சது. அதுதான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். அதுதான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் மில்க் ஃபாலூதா. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஃபாலூதா. நீங்கள் சொல்லுங்க ஒரு தாட்டி. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஃபாலூதா. தானிஷ் நீங்கள் சொல்லுங்கள். सीधा बोल. மில்க் ஃபாலூதா. மில்க் ஃபாலூதா. நீ உனக்கு ஃபாலூதா குடிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் கத்துக்கோ எப்படி சொல்லுங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஃபாலூதா. கைஸ் இங்க பாருங்க உள்ள எப்படி இருக்கு. இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் இருக்குது. சப்ஜா சீட்ஸ், தென் வந்து சேமியா, அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே மிக்ஸ் இருக்குது. இது நம்ம இப்படியே ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே இப்படி போட்டுட்டு ஐயோமா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி
ஒரு 1 டைம் பாயில் வர மாதிரி கைஸ். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும் கைஸ். இதில் வந்து சுகர் கம்மியாக இருக்கும், நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் கொஞ்சம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த டைம் நான் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் சுகர். ஆஸ் அ டேஸ்ட் கைஸ், உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் நல்லா பாயில் வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கைஸ். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் எதுவுமே குக் பண்ணல, ஏன்னா நான் எப்போதுமே வீட்டில் குக் பண்ணுவேன். பஜ்ஜி இருக்கட்டும், தென் போண்டா இருக்கட்டும், அது நான் வீட்டிலே குக் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் குக் பண்ணல. ஏன் தெரியுமா? நைட்டில் வந்து சிக்கன் பிரியாணி குக் பண்ண போகிறேன். அதனால பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டா நைட்டு பிரியாணி சாப்பிட முடியாது. லட்டுஜி சொல்லியிருக்காங்க, நான் வந்து நைட்டுக்கு சிக்கன் வாங்கிட்டு வரேன், பிரியாணி குக் பண்ணுங்க. அது ஓகே. அதனாலே நாங்கள் எதுவுமே இன்றைக்கி சிம்பிளாகவே நோன்பு திறக்கிறோம். ஓகே கைஸ், இந்த ரம்ஜான் டைமில் எல்லோரும் துவாரை யாத் பண்ணுங்க. தென் யாருக்குமே தப்பாக நினைக்காதீங்க. தப்பாக நினைக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி யோசிங்க. ஏன்னா நான் எப்போதுமே அப்படி தான். நான் யார் பேச்சுக்கும் போக மாட்டேன். யாராவது என் பேச்சுக்கு வந்தால் அவங்களும் நல்லா இருக்கணும் தான் நான் ப்ரே பண்ணுவேன், துவா பண்ணுவேன். ஓகே, எனக்கு இல்லை தமிழில் ஒரு டைம் கைஸ் என்ன ஆகுது தெரியுமா? தமிழ் சொல்கிறதுக்கே யோசிக்கணும், என்ன சொல்லணும் அப்படி. ஆனால் நான் என்ன எனக்கு நினைக்கிறேனோ, எனக்கு என் வாயில் என்ன வருதோ சொல்கிறதுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். தப்பாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். எப்படி வருதோ நான் அப்படி சொல்லுவேன். நான் எடிட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி நான் வீடியோ ஷூட் பண்ணுறேனோ அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா பெருமையாக இருக்குது கைஸ். என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் நீங்களாம் கேட்குறீங்க பாருங்கள் நான் பேசுகிறேன்னு, அதுதான் எனக்கு நான் நினச்சா பெருமையாக இருக்குது. ஏன்னா கைஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லவங்க தான். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருமே நல்லவங்க தான். நான் எப்போதுமே இதை நினைப்பேன். ஒரு சில பேர் இருப்பாங்க பேடாகவும், ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அது உங்கள் ஹேபிட். நல்லவங்க தான் எல்லாருமே நம்மளுக்கு தேவை. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் கைஸ். நீங்கள் வீட்டில் என்னென்ன குக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரோஸாவா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்படியே டெய்லி வ்ளாக்ஸ் போடுறேன், டெய்லி வீடியோஸ். ஓகே, டெய்லி லாங் வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கைஸ் ரொம்ப வேலை இருக்குமா? ஏன்னா நான் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அதோட ஷூட் இருக்கும். அதோட லாங் வீடியோ ஷூட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கைஸ். ஓகே, ஆனாலும் நான் டைம் எடுத்து நான் லாங் வீடியோ போடுறேன். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, ஹைப் இருக்குல்ல, ஹைப் அது கண்டிப்பாக நீங்கள் அமுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஹைப் கொடுத்தா தான் கைஸ் இது நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும் வீடியோஸ் எல்லாம். ஓகே, ஹைப் பண்ணுறதுக்கு காசு பணம் எதுவுமே ஆகாது. ஹைப் பண்ணி ஹைப் தட்டி விடுங்க. ஓகேவா தானிஷ், இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சீங்க சொல்லுங்கள்? சிலம்பம். சிலம்பம் படிச்சிங்களா? அது எப்படி? சுத்துறது. மூஞ்சி நல்லா வைங்க, இல்லை நான் மூஞ்சி மேலே அடிப்பேன். சுத்துறது. சுத்துறதா? ஸ்டிக்கா? இங்கே அடிபட்டிருக்கு, காமிங்க. இங்கே பாருங்க கைஸ், சிலம்பம் இருக்கும் அவங்க ஸ்கூலில். அது வந்து ஸ்டிக்கு வந்து சுற்றணும். அது சுற்றிட்டு அவங்களே அவங்க மூஞ்சிக்கு அடிச்சிருக்காங்க. நீங்களே அடிச்சிட்டீங்களா அவங்க மூஞ்சிக்கு? அவங்களே ஃபாஸ்ட்டாக சுற்றி அவங்களுக்கே அடிபட்டிருக்கு அவங்க ஸ்டிக்லேயே. இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே பட்டிருக்கு, எங்கேயாவது பட்டிருச்சுன்னா கண்ணில் அப்படி வலிக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் அப்படிலாம் பார்த்து பண்ணணும். ஓகே, தெரியுது. நெக்ஸ்ட் டைமில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஓகே, ஸ்லோவாக சுற்றணும். ஓகேயா? போலோ சொல்லுங்க. தானிஷ் கிருங்க ரப்பா. அச்சு ஓகே சொல்லுங்க. ஓகே, அப்படி தம்ஸ் அப் காமி சொல்லுங்க. தம்ஸ் அப் எப்படி? டவுன் இல்லை. அப்படியா? கேட்க மாட்டீங்களா? ஹோம்ஒர்க் இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு? ரோஸா திறந்து ஓகேயா? ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா குக் பண்ணுறேன் சொல்லுங்க? நைட்டுக்கு சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு பிடிக்குமா சிக்கன் பிரியாணி? தானிஷ் பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும். ஹைதராபாத் பிரியாணி.
ஹைதராபாத் பிரியாணி அதெல்லாம் வேணும், அதெல்லாம் ரொம்ப டைம். இப்போ செஞ்சு ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு ஈவினிங் தான் முடியும் அந்த பிரியாணி. அவ்வளோ வேலை கைஸ் அந்த ஹைதராபாத் பிரியாணியில். பாப்பா ஆனியன் ஃப்ரை பண்ணணுமா, அப்புறம் அதோட கிரேவி தனியாக குக் பண்ணணுமா, ரைஸ் குக் பண்ணணுமா, எனக்குல்ல அது வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் இன்றைக்கி வந்து 1 pot ரைஸ் தான் செய்ய போகிறேன், சிக்கன் பிரியாணி. ஓகே, அந்த பிரியாணி வந்து நம்ம சீக்கிரமாக குக் பண்ணிடலாம், ஒரு 1/2 hour. சிக்கன் பிரியாணி ஸ்பைசி சிக்கன். ஆமாம், சிக்கன் என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு? மேத்ஸ், ம் தமிழ், ம் இங்கிலீஷ், ம் ஹிந்தி, ம் சோஷியல், ஹேண்ட்ரைட்டிங். ஓகே, எல்லாமே எழுதணும் 6 சரியா? 6. ஓகே, எல்லாமே எழுதணும். இப்போ 6 ஆஹா, மேத்ஸ், இங்கிலீஷ், சோஷியல், ஹிந்தி. 4 நாளைக்கு ஃப்ரைடே கைஸ். பாருங்களேன், ஃப்ரைடே இப்போ தான் போன மாதிரி இருக்குது. திரும்பவும் செகண்ட் ஃப்ரைடே ரம்ஜான் வந்திருக்குப்பா. எவ்வளோ சீக்கிரம் போகுதில்ல டைமே கைஸ். நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் போய் நோன்பு திறக்கிறேன், நீங்களும் துவாலையை ஆட் பண்ணுங்கள். இப்படியே இது கண்டினியூ பண்ணுவாங்களோ. ஓகே, பாருங்க